சிவா, இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. விரிவான தகவல்களை தந்தீர்கள். இளம் வயது துணை முதலமைச்சராக நாளை 3 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்ற தகவல் தந்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞர் நலன் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை தவிர்த்து கூடுதலாக ஏதாவது பொறுப்பு வழங்கப்படுமா? இது குறித்த தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை தற்போது இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய இந்த 2 துறைகள் அவரிடம் இருக்கிறது. அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட பிறகு, அதற்கான பதவி பிரமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அவருக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைய தினம் பிற்பகல் 3:30 மணி அளவுல ஆளுநர் மாளிகையில் வைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகுதான் இலாகாக்கள் தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். ஏற்கனவே தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளின்படி துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அமைச்சரவையில் மீண்டும் இடம் கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தற்போது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியாகி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர், ஏற்கனவே நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் மின்சாரத்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை என இந்த 2 துறைகளை வகித்து வந்த செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சிறைவாசத்திற்கு பிறகு தற்போது நிபந்தனை ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கிறார். அவர் சிறையில் இருக்கும் போதே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லிதான் அமலாக்கத்துறை தொடர்ந்து நீதிமன்றங்களை தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தது. அதன் பிறகுதான் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கி அது தொடர்பான இதுல பல்வேறு சலசலப்புகளும் ஏற்பட்டிருந்தன. ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியான ஒரு கடிதம் என்பது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது அந்த அடிப்படையிலேயே அந்த மிகப்பெரிய சலசலப்புக்கு பிறகுதான் அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்ட கடிதத்திற்கு பிறகு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். தற்போது 15 மாத சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்திருக்கக்கூடிய அவருக்கு அவர் வகித்து வந்த மின்சாரத்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை, இந்த 2 துறைகளும் மிக முக்கிய துறைகள். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40,000 கோடி முதல் 50,000 கோடி ரூபாய் அளவிலான ஒரு வருவாயை தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு துறை. அதே போன்று மின்சாரத்துறையை பொறுத்தவரை மிகவும் ஒரு முக்கிய துறை. நிலக்கரி இறக்குமதி தொடங்கி மின்சாரம் வழங்குவது என பல்வேறு முக்கிய விவகாரங்கள் மக்கள் சேவை துறையாக இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. ஆனால் இந்த துறைகள் எல்லாம் குறிப்பிடாமல் அவருக்கு அமைச்சராக பரிந்துரை மட்டும் வழங்கி தற்போது அதற்கான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான அறிவிப்பு அவர்கள் அமைச்சராக நம்ம பதவி ஏற்று செய்து வைக்க இருக்கிறோம் என்பதற்கான அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல கோவில் செழியனை பொறுத்தவரை கோவில் செழியனுக்கு தான் உயர்கல்வித்துறை, இந்த பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பட்டினத்தை சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை செல்லக்கூடும் என்று தலைமைச் செயலர் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தன. எனவே அந்த கோவில் செழியனுக்கு தற்போது உயர்கல்வித்துறை அந்த இலாக்கா ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு இந்த இலாக்கா தொடர்பான முழு விவரமும் தெரிய வரும். அதே போன்று நாசரை பொறுத்தவரை நாசருக்கு அவர் வைத்து வந்த பால்வளத்துறை வழங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த பால்வளத்துறையை வேறொருவருக்கு மாற்றி இருந்தாலும் கூட இந்த பால்வளத்துறையை நாசருக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதே போன்று ராஜேந்திரன், சேலம் ராஜேந்திரனை பொறுத்தவரை அவருக்கும் நாளைய தினம் அமைச்சராக பதவியேற்பு பிரமாணம் செய்து வைத்த பிறகு அவருக்கு ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய அந்த துறை எந்த துறை என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. எனவே நீங்கள் கேட்டது போல உதயநிதி ஸ்டாலினுக்கு தற்போது அவர் வகித்து வரக்கூடிய இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடன் சேர்ந்து முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக தான் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், பல்வேறு முக்கிய திட்டங்கள் போன்றவை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கான உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கக்கூடிய இந்த உரிமை தொகை தொடங்கி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாகவே செயல்படுத்தப்படுகின்றன. எனவே அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய உதயநிதிக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை தினம் பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. மோகன்ராஜ்.